தமிழ்நாடுடைய அரசனுடைய உதவித்தொகை பற்றி இழிவுபடுத்துவதற்கோ அந்த 1000 ரூபாய் பிச்சை என்று சொல்வதற்கோ இந்த கேடுகட்ட குஷ்புவிற்கு தகுதி இருக்கிறதா? பாஜக கட்சியில் பொறுப்பாளராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் பல படங்களை நடித்து பணத்தை சம்பாதித்த குஷ்பு தான் சொல்லுகிறார், கேடுகட்ட கோமாளிகளே, 450 ரூபாய் இருந்த கேஸ் விலையை 1200 300 என்று ஆக்கிவிட்டு 100 ரூபாய் குறைக்கிறது கேவலமாக தெரியவில்லை? எவனாவது கட்சிக்குள்ள பல பேர் கர்ப்பாங்கி இருக்கிறானுங்களா? பாஜக ஆக்கிருக்கலாம் இல்லையா? அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி இன்னொரு கட்சியை தேச்சு போயிட்டீங்க? திமுக பெண்கள் யாராவது திருமணத்துக்கு முன்பாக ஆண்களோடு பழக்கம் வைத்துக் கொண்டு அந்தரங்க விஷயத்துல ஒரு அதாவது இன்னும் ஓப்பனா படுக்கு விரிச்சிட்டு எங்கேயாவது பெண்களுக்கு பாதிப்பு நடக்கூடிய இடத்துல தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் குஷ்பு வாய் திறந்திருக்கிறாங்களா? மணிப்பூர்ல எங்குல பெண்கள் பல லட்சம் பெண்கள் பாதிக்கப்பட்டு பல்லாயிரம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொன்று குவித்திருக்கிறார்கள். இந்த குஷ்பு எங்கேயாச்சும் வாய் திறந்திருக்கிறார்? என்ன மயிருக்கு மண்ணாங்கட்டி உனக்கு தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் பண்ணி ஃபைட் அண்ட் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் தேசிய முன்னேற்ற கழக தலைவர் திமுக ஆதரவாளர் ஜிஜி சிவா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்தின் மூத்த நடிகை தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் திருமதி குஷ்பு அவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உதவி தொகையை பிச்சை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் மூத்த நடிகையாக இருந்த போது ஒரு மண்ணாங்கட்டியும் புடுங்கவில்லை. தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற போது இப்போ ஒரு மண்ணாங்கட்டியும் புடுங்கவில்லை. ஆனால் தமிழக பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை ஊக்கத்தொகையை பிச்சை என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த நயவஞ்சக நாசக்காரி மோசக்காரி என்று தமிழ்நாட்டு மக்களால் சொல்லக்கூடிய குஷ்பு அவருடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்போது 1000 ரூபாய் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது தவறு என்று சொன்னால், அது பிச்சை என்று சொன்னால், இந்த வெறி பிடித்த இந்த குஷ்பு பல லட்சம் சில கோடிகளுக்காக பணத்தை வாங்கி படுக்கரை காட்சி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நடித்து காட்டினாரே, நடனம் ஆடி காட்டினாரே. இதற்கு பெயர் என்ன? எச்சியா பிச்சையா? உங்களை போன்று உடம்பை காட்டி எச்ச வேலை செய்து பணத்தை சம்பாதிக்கவில்லை தமிழ்நாட்டுடைய பெண்கள். உங்களை போன்ற 10 காதலுக்கு மேலாக காதலித்து எவனை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவில்லை தமிழ்நாட்டுடைய பெண்கள். இப்பேற்பட்ட கேடுகட்ட கதாபாத்திரத்துக்கு சொந்தக்காரியான குஷ்பு தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசுவதற்கோ தமிழ்நாடுடைய அரசனுடைய உதவித்தொகை பற்றி இழிவுபடுத்துவதற்கோ அந்த 1000 ரூபாய் பிச்சை என்று சொல்வதற்கோ இந்த கேடுகட்ட குஷ்புவிற்கு தகுதி இருக்கிறதா? ஒரு மயிரும் இல்லை, ஒரு மண்டாங்கட்டியும் இல்லை. இதுதான் குஷ்புனுடைய இன்றைய நிகழ்வு. இதற்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம், அதுவும் குறிப்பா பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் திமுக அரசு வந்த உடனே மாற்றினது அந்த புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொண்டு வந்ததாலயா? அதாவது குஷ்பு பற்றி கேள்வி கேட்டு விட்டு அந்த பதிலை சொல்லி முடிப்பதற்குள் உடனே வேற வேற தியாகங்களை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் என்று திசை திருப்பீர்கள். இல்ல, நான் எதுக்கு இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இப்போ திமுகன்ற ஒரு கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பெண்களுக்காக தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டம் இருந்தது. பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 50,000, +2 முடித்தவர்களுக்கு 25,000 இருந்தது. ஆனா அதையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு ஒரு புரட்சி தலைவியோட ஒரு அழகான திட்டத்தை ஒழிக்கிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார பொறி உருண்டு போன்று கேள்வி கேட்கிறீர்கள். எவ்வளவு திட்டமிட்டு ஏதோ பெண்களுக்கு எதிரான கட்சி திமுக போன்று நீங்கள் இதை வன்மத்திய பரப்பது ஏற்படுதா? ஒரு நெறியாளராக ஒரு கேள்வி, என்ன கேள்விக்கான பதில் உங்களுக்கு வரங்க இருங்க. அதாவது மீனை பிடித்து ஒருவரிடம் கொடுத்து சமைக்க வேண்டும் என்று சொல்வதற்கும்
அந்த மீனே பிடிப்பதற்கு கத்துக் கொடுப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே மீன் பிடித்து ஒரு நபரிடம் கொடுப்பதற்கு சமம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம். ஆனால் அந்த மீன் பிடிக்கவே கத்துக் கொடுத்து விட்டால் அவருடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் பெருக்கிக் கொள்ள அதற்கு கல்வி மிக மிக முக்கியம். ஆகவே அந்த பெற்றோர்கள் பல கந்து வட்டிக்கு கடன் வாங்கி பல இடத்துல நெகநெட்டை அடமானம் வைத்து மிகப்பெரிய ஒரு சோதனை வேதெல்லாம் தாங்கிதான் அந்த கல்லூரி படிப்பிற்கு அந்த பெற்றோர் ஏழை எளிய குடும்பத்தினர் அந்த பெண்மணியை படிக்க வைக்கிறார்கள். ஆனால் படித்த முடித்த பிறகுதான் இந்த திட்டத்தை அவர்களுக்கு சேரக்கூடிய வகையில் நீங்கள் கொடுக்கிறீர்கள். 50,000 ஊக்கத்தொகையாகட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய தாலிக்கு தங்கம் என்று சொல்லக்கூடிய திட்டமாகட்டும். ஆனால் அது எத்தனை நபர் படிப்புக்கு வசதி இல்லாமல் 7வது 8வது 10வது எத்தனை லட்சம் பெண்கள் படிப்பை பாதியிலே நிப்பாட்டி விடுகிறார். ஆகவே அதை வைத்துதான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், நீங்கள் படிப்பை நிறுத்தாதீர்கள் என்று அந்த மீன் பிடிப்பதற்கு கத்துக்கூடிய வகையில எப்படி அந்த வாழ்வாதாரத்தை பெருக்குமோ அதை கற்றுக் கொடுத்து விட்டால், அது போன்று படிப்பை அவர்கள் கொடுத்து விட்டால் இவர்கள் யாருடைய தயவு எதிர்பார்க்க வேண்டாம், இவர்களா படித்து முன்னேறி கை நிறைய சம்பாதிப்பார்கள். அதைத்தான் திமுக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற ஒழிய நீங்கள் நினைப்பது போன்று இது அதிமுக நினைத்ததில்லை, நீங்கள் தான் இது போன்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. நினைப்பது போன்ற திட்டம் மட்டும் அந்த அம்மையார் கொண்டு வந்திருக்கூடிய திட்டம் என்பதனால் திமுக தடுத்து நிறுத்தியது என்று சொல்லுது. ஏதோ தேர்தல் பிரச்சாரத்தை நெறியாளர் அமர்ந்து கொண்டு அதிமுக ஆதரவாக கேள்வி எழுப்பது போன்று அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு கேள்வி என்னன்னா, பெண்களுக்கான அதிகபட்சமான முக்கியத்துவத்தை கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசா இல்ல ஒன்றிய அரசா அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் என்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. காரணம் என்னன்னா, ஒன்றிய அரசு 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க, கேஸ் விலை மானியத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி பெண்களுக்கு பாரபட்சம் இல்லாத மிகப்பெரிய அளவுல மானிய தொகைகளை கொடுக்குறாங்க. யாரு? ஒன்றிய அரசு. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செய்தது? 1000 ரூபாயவே தவிர இந்த கோட்டு போட்ட கோமாளி போன்று இவ்வளவு ஒரு பச்சையாக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில ஒன்றிய பாஜக அரசு மண்ணாங்கட்டி புடுங்கிச்சு, கேஸ் சிலிண்டர் குறைச்சிச்சு, பெட்ரோல் குறை. எவ்வளவு போய் பேசுறீங்க? என்ன நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களா? ஏதோ நாகரிகத்தை கருதி பொது மேடையில் பொது தளத்துல நம்ம ஒரு வன்மையான கருத்துல நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பாஜக 450 ரூபாய் இருந்த சிலிண்டரை 1200-500 ரூபாய் ஏற்றிவிட்டு 10 ஆண்டு காலம் ஆட்சியில குளிர் காய்ந்து விட்டு ஏழை எளிய பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து மானியம் என்று சொல்லி ஒரு மண்ணாகட்டை கொடுக்காமல் வெறும் தேர்தலுக்காக 10 ஆண்டு காலம் முடிகிறது. இன்னும் 1 மாதத்தில் 2 மாதத்தில் 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி முடிகிறது. முடியும் தருவாயில் 100 ரூபாய் குறித்திருக்கிறேன். கேடுகட்ட கோமாளிகளே, 450 ரூபாய் இருந்த கேஸ் விலையை 1200-300 என்று ஆக்கிவிட்டு 100 ரூபாய் குறைக்கிறது கேவலமாக தெரியவில்லை? அதை போய் பெண்களுக்கு பாஜக அரசு நல்லது செய்கிறது என்று இது போன்று அமர்ந்து இப்ப பொய்யும் பொருட்டும் பேசிக்கொண்டு பிரச்சாரத்தை செய்கிறீர். உங்களுக்கு இது தவறாக தெரியவில்லையா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க? நடிகை குஷ்பு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கேஸ் சிலிண்டர் பத்தி கேக்குறீங்க, உண்மையை சொல்றேன். மறுபடியும் குஷ்பு பின்னாடி பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு முழுவதுமாக அனைத்து சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு அரசு சேவை. பாஜக கட்சியிலுடைய பெண்களை கற்பழிப்பது, பாஜக கட்சியிலுடைய பெண்களை சேலை உருவது, பாஜக பெண்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை விட்டுப்பட எடுப்பது, நீலப்படுத்த. அண்மையில காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் விட்டுப்படையத்தான் சொல்ல வரீங்களா? காங்கிரஸில் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதற்காக பாஜகவில் போய் சேர்றாங்க. எவனாவது காங்கிரஸ்ல விஜய் விட்டுப்படையத்தான் சொல்ல வரீங்களா? இல்ல, நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லல, நீங்க தான் இப்ப சொல்றீங்க. ஒரு வார்த்தையை விட்டுப்பட இருப்பா வர. இதுவெல்லாம் பாஜக நடக்குதா இல்லையா? தமிழ்நாடு காங்கிரஸ் இது நடந்ததா? தமிழ்நாடு பாஜக நடந்ததா இல்லையா? எத்தனை பெண்கள் தமிழ்நாடு பாஜக இருக்கின்ற அந்த பெண்கள், அந்த கட்சி விட்டு விலகி சென்ற பெண்கள், இவர் நீலப்படத்தை எடுக்கிறார், குரல் பதிவு செய்கிறார், செக்ஸியாக பேசுகிறார். இவனுடைய பொண்டாட்டி அவன் கொண்டு போய் கமலாலயத்திலே பூட்டி வைத்திருக்கிறார். நானா சார் சொன்னேன்? எத்தனை காணொலி நீங்க பார்த்திருக்கிறீங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் இது மாதிரி பாத்தீங்களா? அது தண்டச்சோறு விஜயதாரிணி, அதுக்கு கேடுகட்ட கேவலமான எண்ணம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக குளிர் காய்ந்து விட்டு தேசிய பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த காங்கிரஸ் கட்சி அழக பார்த்திருக்கிறது. அந்த மேக்கப் ராணி என்று சொல்லக்கூடிய விஜயதாரணி அவர் பாஜக சென்றிருக்கிறார். ஏன் மாநில தலைவரா கொடுத்து பெருமைப்படுத்தல?
ஒரு காங்கிரஸுக்கு ஒரு மாநில தலைவரா ஏன் பெருமைப்படுத்தலாம்? 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க, ஏன் ஒரு பெண் தானே அவங்களை பெருமைப்படுத்தி இருக்கலாமே? அதாவது வெறும் பதவி கொடுப்பதனால மட்டுமே பெண்களுக்கு முன்னுரிமை வந்து விடுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு? பெண்கள் வந்து பதவிக்கு வரக்கூடாது, காலத்துக்கும் வந்துட்டு அடுப்பறையில அவங்க வந்து 3 முறை சட்டமன்ற பதவி இதுதானா? இல்ல திமுக ஆட்சி வந்துட்டு பெண்கள் வந்து காலம் முழுவதும் அடுப்படியில இருந்து அவங்களுக்கான சமத்துவம் சம உரிமை எல்லாம் கிடைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஏதாவது மது போதில் ஏதாவது வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, நான் கேக்குற கேள்வி நீங்க என்ன சொல்றீங்க? 3 பெண்களுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கான இருங்க 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக சாதாரண பெண்மையை உயர்த்தி பிடித்து அழகு பார்த்திருக்கிறது. அதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வேண்டும். அதற்குள் என்ன உங்களுக்கு அவசியம்? பாஜகவில் வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர், பாஜக இருக்கக்கூடிய பெண்மணியும் மற்ற சமூக நீதி பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுகவை விடுதலை சித்த போன்ற இரியா பெண்மணியும் தயவு செய்து ஒப்பிட்டு பேசாதீங்க. இல்லைங்க, கேவலம். பெண்களா சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி பாக்குறது எல்லா கட்சியிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாஜக கட்சியிலும் நியாயம் தான் நாங்க நல்லா பேசிடுவேன். பெண்கள் வந்துட்டு எல்லா கட்சியிலுமே சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்க தலைவரே. எவனாவது கட்சிக்குள்ள பல பேர் கர்ப்பாங்கி இருக்கிறானுங்களா? பாஜக ஆக்கிருக்கலாம் இல்லையா? அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி இன்னொரு கட்சியை தேச்சு பேசுறீங்க? பாஜக இருக்கக்கூடிய பெண்மனுடைய கோட்பாடையும் கொள்கைகளையும் மனதையும் தயவு செய்து திமுக, காங்கிரஸ், சமூக நீதி பேசக்கூடிய விசிக போன்ற கட்சிகளோட ஒப்பிட்டு பேசாதீங்க. அசிங்கமா பேசுவேன். நிச்சயமா நீங்க வந்து பெண்களை நாகரிகத்தை கடைபிடிச்சா நாங்க நாகரிகத்தை கடைபிடிச்சோம். மீண்டும் நாம வந்து இந்த குஷ்பு சர்ச்சையில வரலாம். அவங்க வந்து இப்ப கேட்ட கேள்வியில என்ன நீங்க இப்ப திருந்திட்டீங்களா? எப்போதுமே பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு சர்ச்சை வந்து கிளம்பிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மன்சூர் அலிகான் த்ரிஷா அந்த விஷயத்துல கூட சேரி பாஷை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருந்தாங்க. யாரு அது சொன்னது? குஷ்பு அவர்கள் தான் சொல்லி இருந்தாங்க. இவ்வளவு நேரம் பாஜக கட்சி பம்பளி தானே சார் நீங்க வெத்து வெட்டா இவ்வளவு ஆதரவு தெரிவிச்சீங்க, அப்புறம் சரி வார்த்தை தப்பு. ஒரு பொதுவான கருத்தை கேட்கிறேன். பொதுவான கருத்தா பாஜகவுடைய ஒரு நெறியாளர்னு என்ன குறிப்பிட்டு சொல்றேன். இது எந்த விதத்துல கொஞ்சமே நீங்க என்ன சொன்னீங்க? பாஜக பெண்கள் சப்ப கட்டு கட்டினீங்களா இல்லையா? இல்லங்க, என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க எடுத்து முன்வைக்கும் போது நீங்க வந்து பாஜக ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைப்பது என்பது வேறு, அவர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்து கேள்வியை முன் வைப்பது என்பது வேறு. ஒரு எந்தாதுறாங்க நீங்க இப்ப வந்து நீங்க வந்து திமுக சார்ந்தவங்க, திமுகவோட தோழமை கட்சி. உங்களுக்கு என்ன வைத்தியம்? நான் வந்து கேட்கிற கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நான் கேட்கிற கேள்வி எல்லாமே திமுக வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. யோ நீ அது மாதிரி பேசாத அப்படின்னு நான் வந்துட்டு திமுகவை சார்ந்த நெறியாளரா கேளுங்க. நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, திமுகவை சார்ந்து என்னுடைய கேள்விகள் எல்லாம் இருந்தா நான் திமுக சார்ந்த நெறியாளரா மாறி விடுவேன். நான் கேட்கிறேன் நியாயமா? ஒரு நெறியாளருக்கு மதிப்பளிச்சு பேசுறேன், என்ன தகாதவத்தை பேச வைக்கிற நியாயமா? திமுக இருக்கக்கூடிய பெண்மணிங்க யாராவது திருமணத்துக்கு முன்பாக எங்க வேணா எவன்டா படுத்துக்கோங்க, ஆணுரை உபயோகப்படுத்துங்க யாராவது திமுக பெண்மணி சொல்லி இருக்கிறாங்களா? இந்த கேடுகட்ட கேவலமான விபச்சாரி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு மக்களால், நான் சொல்லல விபச்சாரின்னு, சொல்றதே சொல்லிட்டு கடைசியில பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. என்ன மண்ணாங்கட்டி பிரச்சனை வரக்கூடாது? எனக்கு என்ன என் மண்ணாங்கட்டி மயிறு பிரச்சனை வரும்? சொல்றது கேளுங்க. சரி சொல்லுங்க. திமுக பெண்கள் யாராவது திருமணத்துக்கு முன்பாக ஆண்களோடு பழக்கம் வைத்துக் கொண்டு அந்தரங்க விஷயத்துல ஒரு அதாவது இன்னும் ஓப்பனா படுக்கு விரிச்சிட்டு ஆணூரை உபயோகப்படுத்துங்க தப்புன்னு சொன்ன திமுக பெண்மணி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. நம்ம வீட்டுல யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? உங்க வீட்டுல யாராவது சொல்லி இருக்காங்க? சொன்ன கேவலமான கேட்டுக்கட்ட ஜென்ம யாரு? குஷ்பு சொன்னாங்களா இல்லையா? அப்பேற்பட்ட கேடுகட்ட குஷ்பு பாஜக இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு முதல்ல நீங்க எப்படி ஆதரவா கேள்வி கேட்டீங்க? ஆதரவான கேள்வி இல்ல, நான் வந்துட்டு ஒரு கேள்வி வைக்கும் போதுதான் இந்த கர்மத்தை தான் முதல்ல சொன்ன, இந்த கேடுகட்ட செயல் தான் முதல்ல சொன்ன. திமுகவோ அல்லது விசிகாவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இன்னும் சொல்லக்கூடிய ஜனநாயக சக்தியில் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய கட்சியினுடைய பெண்களையும் பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்களையும் ஒப்பிட்டு தயவுசெய்து பேசாதீங்க. இதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கேடுகட்ட குஷ்பு, கேவலமான குஷ்பு, இந்த 1ஆம் நம்பர் ஐட் என்று சொல்லக்கூடிய நான் சொல்ல இது மக்கள் தான் சொல்றாங்க. இந்த குஷ்பு எங்கேயாவது பெண்களுக்கு பாதிப்பு நடக்கூடிய இடத்துல தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் கூட குஷ்பு வாய் திறந்திருக்கிறாங்களா? இல்ல. மணிப்பூர்ல எங்குல பெண்கள் பல லட்சம் பெண்கள் பாதிக்கப்பட்டு பல்லாயிரம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொன்று குவித்திருக்கிறார்கள். இந்த குஷ்பு எங்கேயாச்சும் வாய் திறந்திருக்கிறார்? என்ன மயிருக்கு மண்ணாங்கட்டி உனக்கு தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் பதவி? பதில் சொல்லுங்க. இப்பேற்பட்ட கேவலமான குஷ்பு பாண்டிச்சேரியில சம்பவத்தை வாய் திறந்திருக்கிறாங்களா? ஒரு சிறுமியை படுகொலை பண்ணாங்க, கற்பழிச்சு பாலியல் சென்ற பண்ணிக்கணும், வாய் திறந்திருக்கிறாங்களா? ஏன்? இப்பேற்பட்ட கேடுகட்ட குஷ்பு எங்க இருக்கிறாங்க? பாஜகவில் இருக்கிறார்கள். இதுதான் பாஜக கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் திமுக சார்ந்திருக்கூடிய தோழமை கட்சிகளுடைய வித்தியாசங்கள் வேறுபாடு இதுதான். ஆகவே குஷ்பு என்பது
தமிழ்நாட்டு பெண்களுடைய கலாச்சாரத்திற்கும் அவர்கள் பயிலக்கூடிய கல்விக்கும் எந்த விதமான சம்மதம் இல்லாத மாறுபட்டு வேறுபட்டு இருக்கக்கூடிய கேவலமான குஷ்பு தான் இது போன்று தமிழ்நாட்டு பெண்கள் மீது சேற்றில் வரை பூசுவார். ஆகவே குஷ்பு பாஜக கட்சியில் பொறுப்பாளராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் பல படங்களை நடித்து பலான படங்களை நடித்து பணத்தை சம்பாதித்த குஷ்பு தான் சொல்லுகிறார் இந்த 1000 ரூபாய் பிச்சை என்று. ஆக குஷ்புக்கு தக்க பதிலடி. தமிழ்நாட்டு பெண்கள் ஏதோ உங்களை போன்று படுக்க விரித்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் அல்ல. ஆகவே நீங்கள் வீதிக்கு சென்று பிஜேபிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற போதுதான் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய வீரத்தை நன்கு நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஓட ஓட விரட்டி அடித்து அத்தனையும் ஒட்டு உரம்ல உரித்து துரத்தி அடிப்பார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். நிச்சயமாக கலைஞர் மகளிர் உதவி தொகையில குஷ்பு பேசிய வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தமிழ்நாட்டில் உருவாக்குனது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஜிஜி சிவா சார் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க அவங்கள பத்தி. ரொம்ப நன்றி சார். நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி சார். நன்றி.